நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க கூட இருக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிட்டு இருக்கோம். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார், நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். எப்படிப்பட்ட மனுஷனை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், நான் நேசிக்கிற ஒரு சகோதரன் பாருங்கள், ஒரு காலத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்தார், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அவ்வளவு பயங்கரமான. அதனால் யாரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை கர்த்தர் ரட்சிப்பார், உங்கள் கணவரை ரட்சிப்பார். பாருங்கள், உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணும், உங்களை குறித்து கர்த்தர் மகிழணும். இன்றைக்கி நம்மளை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுறாரா? உங்கள் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்வார், உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு யோவான் பேரிடு, அவன் நிமித்தம் சந்தோஷம் அடைவீர்கள்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளை பார்த்து பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும்? சந்தோஷம் அடையணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் கம்பீரிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காட் மல்டிப்ளை யூ.